ஒரு நபர் ஒவ்வொரு ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டு சேமித்த தொகையில் பாதியை சேமிக்கிறார். 6 ஆண்டுகளில் அவர் ரூபாய் 7,875 சேமிக்கிறார் எனில் முதல் ஆண்டில் அவர் சேமித்த தொகை எவ்வளவு? ஓகேவா? இந்த கொஸ்டினை பாருங்க. முந்தைய ஆண்டு என்ன பண்றாரு? சேமித்த தொகையில பாதியா சேமிக்கிறார். அப்ப இங்க என்ன கான்செப்ட் பாத்தீங்கன்னா, பாதி பாதியா குறையாது. அதாவது 2ஆல வகுத்துக்கிட்டே போறாங்கன்னு அர்த்தம். இப்ப என்ன ஃபர்ஸ்ட் 500 சேமிச்சீங்கன்னா அடுத்த வருஷம் என்ன பண்ணுவீங்க? 500ல பாதி 250. அடுத்த வருஷம் 125. அடுத்த வருஷம் அதுலயும் பாதி. அப்ப இங்க என்ன ஆகுது? 2ஆல வகுத்துட்டே போகுதுங்களா? அப்ப இங்க என்ன கான்செப்ட்னா பெருக்கு தொடர். என்ன கான்செப்ட்? பெருக்கு தொடர்ல இருக்கு. ஓகேங்களா? அதாவது ஏஆர் ஏஆர் ஸ்கொயர் ஏஆர் கியூப். ஓகேவா? இந்த மாதிரி கான்செப்ட்ல போகுது. ஓகே, அது பெருக்கு தொடர்னா கூட்டிக்கிட்டே போறாங்க, கழிச்சுக்கிட்டே போறாங்கன்னா கூட்டு தொடர். இல்ல பெருக்கிட்டே போறாங்க, வகுத்துக்கிட்டே போறாங்கன்னா பெருக்கு தொடர். இங்க வந்து என்ன பண்ணுது? பாதி அப்படி என்ன பண்ணும்? 2ஆல வகுத்துக்கிட்டே போறாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப என்னது? பெருக்கு தொடர். இப்போ கூடுதல் கண்டுபிடிக்கிற ஃபார்முலாஸ் போட்டு SN ஈக்குவல் டு ஏ. இங்க ஆரோட மதிப்பு எனக்கு என்ன வரும்? 1/2 தான் வரும். ஓகே, அப்போ 1/2னா 1ஓட கம்மிங்களா? அப்ப என்ன வரும்னா ஏ 1 மைனஸ் ஆர் ஆஃப் என் டிவைட் பை 1 மைனஸ் ஆர் போடணும். ஏன் சார் 1 மைனஸ் ஆர் ஆஃப் என் போடணும்? ஏன்னா ஆரோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 1ஓட கம்மியா இருக்கு. 1ஓட அதிகமா இருந்துச்சுன்னா ஆர் ஆஃப் என் மைனஸ் 1ன்னு போடுவேன், கீழே ஆர் மைனஸ் 1 போடும். இங்க 1ஓட கம்மியா இருக்கனால 1 மைனஸ் ஆர் ஆஃப் என் நம்ம எழுதணும். அப்ப கூடுதல் மதிப்பு எனக்கு எவ்வளோ? 7,875. ஏவோட மதிப்பு தெரியாது. 1 மைனஸ் ஆர் மதிப்பு எனக்கு எவ்வளோ? 1/2 பவர் எவ்வளோ? 6 ஆண்டுகள்னா 6 வகுத்தல் 1 மைனஸ் 1/2. ஓகே, இப்ப பாருங்க 7,875 ஈக்குவல் டு ஏ 1 மைனஸ் 1 6 பண்ணா எத்தனை பண்ணாலும் 1 தான். 2 6 பண்ணா எவ்வளோ? 2 அடுக்கு 6 எவ்வளோ? 64. அடுத்து 1 மைனஸ் 1/2 எவ்வளோ வரும்? 4 2 1 போச்சுன்னா 1/2 தான் வரும். 1/2. இந்த 1/2 என்ன பண்ணலாம்? கீழே அப்படியே இங்கிட்டு பெருக்கல் பண்ணிடலாமா? அப்ப 7,875 இன்ட்டு 1/2 சிக்ஸ்ட்டு ஏ இன்ட்டு இங்க எவ்வளோ வரும்? 63/64. ஓகேங்களா? இப்ப என்ன பண்ண? டேரக்டா அப்படியே அடிக்கலாம். 4 2 32 64. ஓகேங்களா? அடுத்து இந்த மேலே மேலே அடிக்கலாம். இப்ப கீழே கீழே அடிச்சா அடுத்து மேலே மேலே அடிக்கலாம். இப்ப அடிச்சா 21 ஏன்னா 23 6 1 3 3. அடுத்து இங்க 3 அடிச்சோம்னா 23 6 மீதி 1 18ல 6 மீதி எதுவுமே இல்லை 7ல 2 மீதி 1 5. ஓகே, அடுத்து 21 டேட்டா அடிக்கும். 21 21 26ல 1 மீதி 5 52ல வந்து பார்த்தீங்கன்னா 42. ஓகே, 2 21 42 மீதி 10 12 5 105ல 5. ஓகே, கீழே உள்ள 30 வந்தா பெருக்குமா? அப்போ 125 இன்ட்டு 32. ஸோ நீங்க பெருக்கின எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4000 வரும். ஓகேங்களா? அப்ப ஏவோட மதிப்பு எங்க வரும்? 4000 வரும். அப்ப முதல் ஆண்டில் சேமித்த தொகை எவ்வளோ? 4000. அவ்வளவுதான் ஆன்சர். ஸோ இது வந்து ஃபார்முலா படி நீங்க போட்டீங்கன்னா இந்த கான்செப்ட்ல நீங்க ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, இல்ல அப்படின்னா நீங்க ஆப்ஷன்ல இருந்து போனா நீங்க ஃபர்ஸ்ட் வருஷம் 3800னா அடுத்த வருஷம் எவ்வளவு இருக்கும்? 1900. அதுக்கு அடுத்த வருஷம் இதே மாதிரி கண்டுபிடிச்சே போகணும். அப்ப 6 ஆண்டுகளை கூட்டி பாருங்க. அப்ப 7,875 வந்துச்சுன்னா கரெக்ட். இல்லைன்னா அடுத்த ஆப்ஷன். அப்போ 3725. அப்ப என்ன பண்ணும்? இதுக்கு அடுத்தது கண்டுபிடிக்கணும். அடுத்து திரும்பி 4000. ஓகேவா? இதே மாதிரி கண்டுபிடிச்சு போற மாதிரி இருக்கும். இல்ல இன்னும் நீங்க ஆப்ஷன் ஈஸியா இருக்கணும்னா ஒரு நம்பர் வச்சு நீ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கணும். அதை பொறுத்து என்ன பண்ணணும்? மாற வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? சரி, ரொம்ப பெஸ்ட் அப்படின்னா பெருக்கு தொடரை பொறுத்தளவுக்கு நீங்க ஃபார்முலா அப்ளை பண்ணி ஆன்சர் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? பெருக்கு தொடர் ஏன்னா பாதி பாதி ஆனாலே வகுக்கிறாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? அவ்வளவுதான்.